ஹலோ மை டியர் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா. கடைசி அத்தியாயத்துல தன்னுடைய அப்பாவுடைய உடல்நிலையை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்ட அனன்யா. அதனால இனி நாதன் குழுமம் பிசினஸ்ல களமிறக்க போறா. அனன்யாவோட இந்த முடிவை ராஜசேகரன் அப்புறம் ரவிக்குமார் கிட்ட சொல்லிட்டா. இனி அடுத்து என்ன நடக்கும் பார்க்கலாமா? கண்ணை மூடி கதையை கேளுங்க. ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சிதம்பரநாதன் வீட்டுக்கு வந்துட்டாரு. சிதம்பரநாதனை கார்ல இருந்து அவருடைய பெட்ரூம் வர கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க அவருடைய 3 பொண்ணுகளும். அப்பா, இனி டாக்டர் உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. இனிமேல் உங்களை நாங்க தான் நல்லா பாத்துக்க போறோம். அதுதான் எங்களுடைய வேலையே அப்படின்னு அர்ச்சனா சொன்னா. அதுக்கு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு நாதன். நான் இப்படி ரெஸ்ட் எடுத்தா அப்புறம் ஆபீஸ் வேலையை யாருமா பார்ப்பாங்க? அப்பா, அதை பார்க்கத்தானே இவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு ரவி அப்புறம் ராஜசேகர கை காமிச்சா ஆராதனா. உடனே, ஆமாம்மா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு 2 பேருமே சொன்னாங்க. அது சரி, இவங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்க பிசினஸ பார்க்கவே நேரம் சரியா இருக்குமா? திருப்பூர்ல இருக்க கம்பெனி விஷயம் நான் தான் பார்க்கணும். க்ளோசிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தாம்மா பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு சிதம்பரநாதன். அப்பதான் அனன்யா உள்ள வந்தா. கையில ஒரு ஃபைலையும் கொண்டு வந்தா. அப்பா, நம்ம எந்த ஒரு யூனிட்டையும் க்ளோஸ் பண்ண போறது இல்ல. இனி அதை பத்தின கவலையை விடுங்க அப்படின்னு சொன்னா. எனக்கு புரியலம்மா, நீ என்ன சொல்ற? இது நாதனுடைய கேள்வியா இருந்துச்சு. அப்பா, நானும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பத்தி படிச்சிருக்கேன். அதுல ட்ரைனிங்கும் போயிருக்கேன். அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன நம்புங்கப்பா அப்படின்னு ரொம்ப பாவமா அவளுடைய அப்பா கிட்ட கெஞ்சினா. இல்லம்மா, அது அப்படின்னு நாதன் பேச வர மீதி இருந்த 2 மகள்களுமே அனன்யா சொல்றது சரின்னு சப்போர்ட் பண்ண வேற ஒரு வழி இல்லாம அனன்யாவுடைய முடிவுக்கு ஒத்துக்கிட்டாரு சிதம்பரநாதன். அன்னைக்கு சாயங்கால நேரம் வைத்தீஸ்வரி கிச்சன்ல இருந்தாங்க. ஒரு மாதிரியா ஆழ்ந்த ஒரு யோசனையில இருந்தாங்க. அப்பதான் ரவி அங்க உள்ள வந்தாரு. அத்தை, என்ன ஆச்சு? பயங்கரமான ஒரு யோசனையில இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்டாரு. ரவி மாப்பிள்ள, அனன்யா திருப்பூர் போக போறாளாமா. பிரச்சனை சரியாகிற வர அவ அங்கதான் இருக்க போறதா அப்படின்னு சொல்றா. ஆமா அத்தை, அத பத்தி நீங்க ஏன் இப்போ யோசிச்சு கவலைப்படுறீங்க? அப்படி அவ போயிட்டானா இது எல்லாமே உங்க மாமாவோட பிளான்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க. எனக்கு நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியுது அத்தை. ஆரியன் சக்கரவர்த்தி பத்தி தானே. நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆரியன் சக்கரவர்த்தி குடும்பமா இப்போ திருப்பூர்ல தான் இருக்காங்க. இதை கேட்ட வைத்தீஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆனாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா அத்தை, ஹாஸ்பிட்டல்ல அனன்யாவ பார்க்க வந்துட்டு வீட்டுக்கு போன அப்புறம் சக்கரவர்த்தி குடும்பம் கொஞ்ச நாள் திருப்பூர்ல இருக்கிறதா முடிவு பண்ணாங்க. பூஜா தான் சொன்னா. அத்தை, விடுங்க, இனி அனன்யாவும் ஆரியனும் மீட் பண்றத யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு ரவி பேசிட்டு இருக்கப்பவே அர்ச்சனா உள்ள வந்துட்டா. அவ வரத பார்த்த உடனே 2 பேருமே பேச்ச மாத்துனாங்க. ரவி சொல்றதும் உண்மைதான். அனன்யாவுடைய இந்த மருதி பிரச்சனை வர்மன் மூலமா ஆரியன் குடும்பத்துக்கு தெரிஞ்சது. ஆனா இதுக்கு மேல அவனும் சரி அவனுடைய குடும்பமும் சரி அனன்யா கிட்ட நெருக்கமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான். அதனாலதான் ஒரு சில மாதங்களுக்கு திருப்பூர்ல இருக்கணும்னு முடிவு பண்ணி அங்க போயிட்டாங்க. குடும்பமா எல்லாருமே திருப்பூர் போனாங்க. அப்பதான் ருத்ரன் மூலமா ஆதி ஆரியனை எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்கவும் வச்சுட்டாரு. இத பத்தி எதுவுமே முழுசா தெரியாத சிதம்பரநாதன் ஆரியன் கிட்ட இருந்து அனன்யாவை பிரிக்கிறதா நினைச்சு அவன் இருக்க இடத்துக்கே இப்போ அனுப்பியும் வைக்க போறாரு. சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு திருப்பூர்ல கூட ஒரு சில ஆடம்பரமான வீடுகள் இருக்கு. அதுல ஒரு ஆடம்பரமான மாளிகையில தான் இருக்காங்க. ஆதியும் ருத்ரனும் கோயம்புத்தூர் பிசினஸ பாத்துக்க, ஆரியன் திருப்பூர் பிசினஸ பாத்துக்கிட்டு இருக்கா. அனன்யாவை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க நினைச்சா ஆரியன். இனி என்ன பண்ண போறான்? 2 பேருமே சந்திச்சுக்குவாங்களா? நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். 2 3 நாளா எல்லா கடையையும் தேடி தேடி அனன்யா ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு கடையில கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணனாம்.
ஆனா அவளுடைய கார்ட் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுடைய அப்பாவுக்கு அவ கால் பண்ண. ஆனா லைனே கிடைக்கல. "ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கு கால் பண்ண போக, கரெக்ட்டா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்து அவளுடைய கார்ட குடுத்து பே பண்ணிட்டா. "ஓ! தேங்க் யூ. இது என்னோட கார்ட் எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. தேங்க் யூ சோ மச். ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் உடனே கேஷ் எடுத்துட்டு வர சொல்றேன்" அப்படின்னு அவ சொல்ல, ஆனா அத வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த பொண்ணு. "ஓகே. உங்களோட பேரு?" "என்னோட பேரு பூஜா. நைஸ் நேம். ஆனா உங்கள எங்கேயோ பார்த்த மாரி ஒரு ஞாபகம் இருக்கு. சாரி, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு சில நினைவுகள் போயிடுச்சு. உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி பார்த்த ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு அவ ஒரு மாரி அப்பாவித்தனமா கேட்க, பூஜாவுக்கு இத நெனச்சு சிரிப்பு தான் வந்துச்சு. அவளும் கொஞ்சம் வருத்தத்தோடவே, "எனக்கு உங்கள நல்லாவே தெரியும். நான் உங்களுடைய காலேஜ் தான் படிச்சேன். இந்த இயர் என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு அவ சொன்னா. அத கேட்ட அனன்யாவுடைய முகமே ஒரு மாதிரியா பிரைட்டா ஆச்சு. "ஓ! அப்படியா? சரி வா பூஜா, நம்ம ஒரு காஃபி சாப்பிட போலாம்." "இல்ல, இல்ல அண்ணியா, அது வந்து அனன்யா அக்கா, என்னோட அண்ணன் வெயிட் பண்றாரு. நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். கொஞ்சம் அண்ணாவுக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. அது இல்லாம நாங்க இப்போ திருப்பூர்ல தான் இருக்கோம். ஸோ இங்கிருந்து இப்ப கிளம்புனாலே நைட் ஆயிடும் போறதுக்கு" அப்படின்னு அவ சொல்ல, அத கேட்டுட்டு அவளும், "ஓகே, நானும் டுமாரோ அங்க தான் வரப்போறேன். முடிஞ்சா நம்ம 2 பேருமே மறுபடியும் மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிட்டாங்க. பூஜாவுக்கு அனன்யாவ பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். ஆனா இத பத்தி அவ ஆர்யன் கிட்ட சொல்லவே இல்ல. அனன்யாவுக்கு பூஜா கிட்ட நல்லா பழகுன ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. கார்ல போயிட்டே அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இனி அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா.